ஹலோ. அப்புறம் ஆரம்பிச்சிடலாமாங்க? அப்புறம் இல்ல, இப்பயே ஆரம்பிக்கணும். இப்பயே ஆரம்பிச்சிடலாமா? ஆமா. தன்னலானே நானே நானே தனானே தானலானே நானே நானே நன்றி கிடந்த வணக்கம். சொல்லுங்கம்மா. மைக்கெல்லாம் அப்படி தொல்லன்னு போயிருச்சு. எல்லாம் உன்னை பார்த்தாலே எல்லாம் தொங்க ஆரம்பிக்குது. என்னங்க மைக்கு தான் சொல்றேன். மைக்கு ஒண்ணு தொங்குனா பரவாயில்ல. தம்பி பார்த்தா சின்ன பிள்ளையா இருந்துச்சு, ஆனா சாமன் அப்படி தொங்க விட்டுருச்சு. ஏன்னு தெரியலையே. என்னது? பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு. சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைங்க ரொம்ப சுதாரிப்பானால விரல கொடுத்தா கூட கடிக்கவே தெரியாது. அவன் பத்தி உனக்கு தெரியாது. ரொம்ப சுதாரிப்பா விறுவிறுப்பா இருப்பான். விறுவிறுப்பா இருக்கான், ஆனா விரல கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அதையே கடிக்கவும் மாட்டான், சப்பிக்கிட்டே இருப்பான். கடிச்சு முன்னு தின்னுடுவான் அப்படின்னு சும்மானா கஞ்சிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டனடி
அழகாட்டான் ஆ? சும்மா என்ன நேரம் தெரியாது அதானே ஆ? குடிச்சு விட்டு குடிக்காரன் மோதிக்கலாம அதானே என்ன குடிச்சு விட்டு வந்து எதுக்கு மோதானே குடிச்சுட்டு மோதிரம் குடிச்சாலும் செடியா இருக்கணும் செடி கிடைக்கணும் நிதானம் வேணும் அளவு மாறக்கூடாது நிதானம் வேணும் ஏய் தம்பி டேய் கட்டையா என்னகிட்டே கட்டிங்க வாங்கி போட்டுட்டு அதான் என்னகிட்டே நீ மோதுறீன்னா அதானே முதல்ல ஒரு கோட்டு வாங்கணும் வாங்கணும் ஆளுக்கு ஒரு கட்டிங்க சாப்பிட்டோமா அடிச்சிருப்பான் அப்புறம் 2 வாங்கணும் ரைட்டு தான் நம்ம ஆள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சே சமமா பங்கு பிரிக்கணும் ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தா கொடுக்க மாட்டான் ஏய் இங்க பாருடா நீ குடிக்கும் போதே என்னை கூப்பிட்டியாட முதல்ல ஏன்டா குட்டு போயல ஒரு இங்க பாருடா இட்லி வாங்கி கொடுத்தா கொடுக்க மாட்டான் ஆனா ஏன்டா தண்ணி மட்டும் குடிக்க காசு எங்க எடுத்துட்டு வரும்னு சொல்லும் எங்க இருந்து வர ஆனா அதே பிச்சைக்கார பையன் இருக்காங்க எச்சுக்கல நாய் கட்டிக்கு தான் காசு இருக்கும்மா ஆமா அந்த கட்டிங் சேர்ந்து ட்ரெயின்கிட்ட ஒரு கட்டிங் இருக்குன்னு வாங்கி கொடுத்துருன்னு வச்சுங்களேன் சரி அந்த கட்டிங் உள்ள போயிருச்சுன்னு வைங்களேன் உனக்கு எவ்வளவு வேணும் ஏய் ஏன் அந்த அளவு அனுப்பான் மச்சான் உனக்கு எவ்வளவு மச்சான் வேணும் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு 5000 ரூபாய் நோட்டு வரும் இந்த பக்கம் ஒரு 500 எடுத்து எடுத்து சுத்தமா அவன் மொட்டை குண்டியா கிடப்பான் நம்ம போய் சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு இருப்போம் ஆமா எனக்கு தெரியும் பாலையூர் நாடகம் ஆமாங்க 10 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லி அதனால இப்பவே படுக்கணுங்கிறியா பூல் வரல யோவ் தேங்காய் பழம் வரல எங்கயா சொல்ற எனக்கு நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு நேரம் தெரியும் சரி படுறா ஏய் இங்க பாருடா என்ன முட்டா பையல ஆயா தேவலாண்டா கதை ஓ பவுடர் பிளேஸ் புல்லு மறைச்சு போய் கிடக்கா நீ உழவாரம் எடுத்துருவா செத்துட்டு போலாம் ஐயோ நானும் போனா பகுதியில் பார்த்துட்டு இருக்கேன் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கேன் நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்னு உனக்கு தெரியுமா அட கோத்தா யா எங்க அம்மா கூப்பிடுற என்ன காலை தூக்குற அப்புறம் தூக்கி வச்சு மிதிச்சு எனக்கு அப்படிதான். தெரியாதா நாடகம் ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு ஏங்க நாடகம் ஆரம்பிச்சது 10 மணிக்கு நீ வந்தது வெளியில வந்தது 10:30க்கு யோ உருவத்தை பார்த்தமா சண்டைக்கு போற என்ன ஏய், இங்க பாரியா உனக்கு தெரிஞ்சுக்க. நான் உன்கிட்ட சண்டைக்கு வரல நான் உன்கிட்ட வம்புக்கு வரல நான் ஏன் தெரியுமா குடிக்கார மாதிரி நடிச்சேன் யாங்க நெசமா நீங்க குடிக்கலையா அப்ப சத்தியமா இல்ல ஆ, என்ன காரணம் இங்க தெரியுமா பாரு நீ குடிக்கவே இல்ல ஒரு சத்தியமா இல்லடி, நீ அந்த வேற. சாமி மேல சத்தியம் பண்ணியா சாமி மேல சத்தியமா நான் குடிக்கல ஏன் தெரியுமா ஏன் குடிக்கல வாத்தியார் நிப்பாட்டிட்டா நம்ம நிப்பாட்டிடுவோம் ஏன்னா மறுபடியும் நமக்கு பின்னாடி இதே விளைவு தானே வரும் ஆமா ஆமா ஆனா உன்னை சொல்றேன் சொல்லுங்க சத்தியமா நான் உன்னை சொல்றேன் ஆ, ஏன் குடிச்ச மாதிரி நடிச்சேன் தெரியுமா எதுக்கு இப்படியும் ஒரு 1.5 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா செலவு பண்ணி நானும் நடத்துறாங்க ஆமாங்க இந்த ஊருக்கு ஊர் வரி போடுறாங்க சரி சமயத்துல தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்து போடுறாங்க பப்புன்னு போடுறவங்க உண்மை அதுதாங்க சில ஊர்ல ம் ஒரு 300 ரூபா 250 ரூபா கோட்டு நாடகத்தை கெடுத்து போடும் ஊருக்காரன் கெடுத்து போடுவான் அதனால அப்படி இதெல்லாம் கெடுக்க கூடாது ஊர் வரியை போட்டு செய்யறவங்க கெடுக்க கூடாதுன்னு சொன்னேன் ஆமாண்ணே நீங்க என்ன நாமாங்க நோமாங்கிற அண்ணா நான் உன் தங்கச்சி வந்திருக்கேன் அலட்சி புடுவன் தோப்பமா யாரு எனக்கு தங்கச்சி தங்கச்சின்னா எனக்கு பிடிக்காது அக்கா மட்டும்தான் பிடிக்கும் தங்கச்சின்னா நம்ம நிறைய வாங்கி கொடுக்கணும் அக்கான்னா அக்காட்ட இருந்து நம்ம நிறைய வாங்கிக்கலாம் நான் உனக்கு தங்கச்சியாவே இருந்துட்டு போறேன் நான் உனக்கு அக்காவே இருக்க போறேன் நீ எனக்கு தம்பியாவே இருந்துட்டு போற ஆமா நீங்க யார் எதுக்கு வந்தீங்க என்னத்துக்கு வந்தீங்க வா சாப்பிட்டாச்சா உன் வேலையை பார்த்துட்டு போ ஏன் வேலையை பார்க்கணுமா என்ன ஒப்ப போட்ட இடமா ஆமா இல்ல ஓத்தப்பட்ட இடம் ஏன் இதை நான் ஒப்ப மட்டும் வரணுமா இது யாரு இது என்ன வார்த்தை விடணுமா ஏய் பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா பேசுறது ஆம்பளை புள்ள நீ எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும் யோ இந்த அப்பாவுக்காக ஒரு மாதிரியா விடுறேன் நானும் அதேதான் அந்த தாத்தாவுக்காக உன்னை விட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்பாக்கெல்லாம் உனக்கு தாத்தாவா ஆமா என்ன ரொம்ப பேசுற நீ ரொம்ப பேசுற வாய்க்கு பேசல உன் குடும்பம் நல்லா இருக்காதா நானும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுறேன் உன் குடும்பம் நல்லா இருக்குமா இது தெரிஞ்சுக்கம்மா இல்லையா? அதிகம் பேசுற பொம்பளை குடும்பத்துக்கு அட்டை ஆமா தருத்து அதிகப்படுத்தமா பேசுற ஆம்பளை ஊருக்கே ஆகாது ஆம்பளை பேசுறதாம்மா சரித்திரம் பொம்பளை பேசுறதே சரித்திரம் கிடையாது எப்படியா நீ கிடையாதுன்னு சொல்ற ஆம்பளை ஒரு 3 மணிக்கு எந்திரி டீ கடைக்காரனை போய் எழுப்பி விட்டு சரி எங்க வடமரத்துல நடராஜன் கடை இருக்கு ஆ, நடராஜா எத்தனை மணிக்கு தூங்குற எந்திரா அப்படின்னு கிளப்பி விட்டு சரி டீயை போட சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து உலக நடப்பை பத்தி பேசுவோம் அது உலக நடப்பை பேசுவோம் ஆம்பளை
அதே மாதிரி நீனு 4 மணிக்கு எந்திரிச்சு சரி இப்படி பொழந்துக்கிட்டு போய் கடையில போய் ஏன் அது எப்படியா புறத்துட்டு போக முடியும் நடராஜா, கடைக்கு போகும்போது அப்படிலாம் சொல்ல முடியாது நடராஜா டீயை போடு அப்படின்னு உலக நடப்ப பேச முடியுமா? ஏன் 3 மணிக்கு எந்திரிச்சு ஆம்பளை என்ன செய்யணுமோ அதை செய்யணும், பொம்பளை என்ன செய்யணுமோ அதை செய்யணும். உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? சாணம் தெளிச்சு போடணும், ஆமா பாத்திரம் மட்டும் கழுவணும், காலையிலே சாணம் பிள்ளைகளுக்கு என்ன போட்டு செய்யணும், காப்பி போட்டு கொடுங்க, டீ போட்டு காலையிலே சாணம் கொடுங்க. போட்டு இதுதான் உங்க வேலை. அக்கா தம்பி என்ன தூக்கு. உன்னைய போய் நான் எப்படியா தூக்க முடியும்? சின்னம்மா சின்னம்மா நான் சொன்னேன். சின்னம்மா நீ சின்னம்மான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றது? சின்னம்மா மகனே. அதான் மகன். ஆ. சின்னம்மா வந்தாலும் அம்மா வந்தாலும் மகன் தானே. மகன் தானே வேணும். சின்னம்மா சொல்லுங்க. சின்னம்மா இல்லங்க சின்னம்லாம் நான் வைக்கல. ஆல்ரவுண்டுக்காரு அந்த மாதிரிலாம் சின்னம்லாம் நான் வச்சு பழக்கம் இல்ல. சின்னம்மா நாங்க அந்த மாதிரிலாம் வச்சிடலன்னு சொல்லியா? அந்த மாதிரி அதெல்லாம் என் பிள்ளைகளுவ, அதனால அவங்கள்ட்ட நான் வளர்றேன்னா அதனால சின்னம்மா தான் எனக்கு தெரியும். நீ சித்தப்பா மக, பெரியப்பா மக, அண்ணம்மா அப்படிலாம் இருக்குமா, சின்னம்மா பெரியம்மாலாம் இருக்காங்க. எனக்கு நீ சின்னம்மாவா? ஆமாங்க சின்னம்மா தான். ரொம்ப பேசாத, அடிச்சு ஆப்பால் போட்டு போயிருவேன், புட்டிச்சு புட்டை வச்சுட்டு போயிருவேன். ஓத்தா பிண்ட மகளே, என்ன ரொம்ப பேசுற? அடிச்சு ஆப்பாயில் போட்டா புடிச்சு புட்டை வச்சுனா போடுற போட்டா பொட்டி எடுத்துக்கிட்டு புதுவதே நான் குடுத்தல வச்சுக்க ஓத்த மகளே குண்ட. சும்மா நிப்பாட்டி அவங்க குண்டாமானையோ நான் நிப்பாட்டுவேன், நான் நிப்பாட்டுவேன், நீ நிப்பாட்டுவியா? நான் நிப்பாட்டுவேன், நீ நிப்பாட்டுவியா? நிப்பாட்டி பாலியா என்ன பேசுற? ஏடா பக்கத்துல யோ போயாடு. ஏய் ஏய் சாரதா போடி போடா போடாவா? அப்புறம் நிப்பாட்டா, நானும் வச்சிருப்பேன். நிப்பாட்டி வயிற்று அடிச்சு நொறுக்கு. மைக் செட் கலிய பெருமாளை போடான்னு சொன்னதுனால என் உண்மையான நண்பன் ஆல்ரவுண்ட் கனகராட்சி தீ குளிக்கிறான். ஏன் எதுக்கு? என்ன மசருக்கு குளிக்கிற? ஆஹா. மசருக்கு குளிக்கிற? நல்லா டீ வந்தா குடிக்கிறியா? முதல்ல நீ குளிச்சுட்டு வந்தியாடா? நீ பேக்ரவுண்ட் எனக்கு இருக்குன்னு தான் உன்ன நினைச்சேன். நீ இல்லாட்டினா போ, எங்க அண்ணன் பெட்டிக்காரர் குளிக்குமாரு. டீ குளிக்க தானே? டீ குளிக்க தானே? எவ்வளவுதான் டீ குளிப்பிய? டீ குளிக்க தானேங்கிறேன். நான் தயாரா இருக்கேன் உங்களுக்காக. எனக்காக டீ குளிக்க தயாரா இருக்கிய? அப்படிதாயா உயிர் கப்பா நண்பன் நீதாயா நண்பன். ஆமா ஆமா. நீ இப்ப குளிக்கிற. ஆமா. செட்டுக்காரரே அந்த டீசலை கொண்டுட்டு வா. மண்ணெண்ணெய் எடுத்துருவா. ஏய் முதல்ல இந்த பெட்ரோல் பங்கு கொடுத்து 150 லிட்டர் பெட்ரோல் எடுத்துருவா, இல்ல மண்ணெண்ணெய் எடுத்துருவா. பவர்ஃபுல்லா இருக்கு.